Decode the world unfiltered. ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 55 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கு டிகோட் செய்ய இருக்கிறோம். சுமார் 300 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. ஹாங்காங்கில் தைப்போ அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாங்ஃபுக் கோட் அப்படிங்கிற குடியிருப்பு கட்டடத்தில் தான் இந்த தீ பரவி இதுவரைக்கும் அணைக்கப்படலை. 55 பேர் இறந்திருக்காங்க. 62க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதில் 45 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்ருக்கிறாங்க. சுமார் 900 பேர் கட்டிடங்களை விட்டு வெளியேறிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு ஹாங்காங்கில், ஏன் இத்தனை உயிரிழப்புகள் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஹாங்காங் உலகின் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நகரங்களில் ஒன்று. எந்த ஒரு நகரத்தை விட அதிக அளவிலான வானளாவிய கட்டடங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம். இங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் தனித்துவமான பல அம்சங்களை கொண்டிருக்கின்றன. ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொதுவாக 70 மாடிகள் வரைக்கும் இருக்கும். மிக குறுகிய நிலப்பரப்பில் பல டஜன் கோபுரங்களை கொண்டு கட்டப்பட்டவை தான் இந்த மாதிரியான அடுக்குமாடி குடியிருப்புகள். இந்த குடியிருப்பு வளாகத்துக்குள்ளேயே கடைகள், பள்ளிகள், கிளினிக்ஸு, பொது போக்குவரத்து வசதிகள்லாம் இருக்கக்கூடிய வகையில் தான் கட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குடியிருப்பையும் ஒரு மினி சிட்டி அப்படின்னே சொல்லலாம். தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு இருக்கு இல்லையா, இது தைப்போ மாவட்டத்தில் இருக்குது. பொது வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஒரு தனியார் குடியிருப்பு வளாகம். வாங்ஃபுக் கோட் அப்படின்னு அழைக்கப்படுறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த வளாகத்தில் மொத்தமாக 8 பிளாக்ஸ் இருக்குது. குறைந்தது 7 பிளாக்ல இந்த தீ பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய செய்திகள். பெரும்பாலான பிளாக்ஸில் 31லேருந்து 35 மாடிகள் வரைக்கும் உயரம் கொண்டவையாக இருந்திருக்குது. மொத்த வளாகத்தில் சுமார் 2000 குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. அதில் 4800 பேர் வசித்து வருகிறார்கள். இங்கே திடீர்னு தீப்பற்றி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த கட்டடம். ஹாங்காங் தீயணைப்புத்துறை இந்த விபத்தை 5ஆம் நிலை எச்சரிக்கையாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஹாங்காங்கில் தீ விபத்து மிகவும் தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த 5ஆம் எண்ணெய் எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். தீ விபத்தில் பெரிய அளவில் உயிரிழப்புகள் அல்லது ஏராளமான மக்கள் சிக்கியிருந்தால் இந்த எச்சரிக்கை விடப்படும். இப்போ வரைக்குமே 55 பேர் இறந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் 45 பேர் கவலைக்கிடமாக இருக்கும்போது அந்த எண்ணிக்கை இன்னும் கூடுதலாகலாம். நகரத்தோட அனைத்து பகுதிகளிலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ், அதே போல் தீயணைப்பு வீரர்கள்லாம் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. தீயை அணைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பு தீயணைப்பு பிரிவினுடைய மிக மூத்த அதிகாரியினுடைய நேரடி மேற்பார்வைக்கு கீழே வரும். இந்த தீ பரவலை உடனடியாக கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அடிப்படையான நோக்கமாக இருக்குது. விபத்துக்கான காரணம் குறித்து ஹாங்காங் காவல்துறை, அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் கூட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வாங்ஃபுக் கோட் இருக்கு இல்லையா, இந்த குடியிருப்பு 1980களில் கட்டப்பட்டிருக்கு. அதனால் இந்த கட்டடத்தை புதுப்பிக்கக்கூடிய பணி இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த குடியிருப்பில் அதிக அளவில் முதியவர்கள் தான் வசித்து வந்திருக்காங்க. அது இன்னொரு முக்கியமான செய்தி. புதுப்பிக்கக்கூடிய பணி காரணமாக ஜன்னல்கள் அனைத்துமே மூடி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் தீ விபத்து அறியாமலேயே பலர் பலியாகி இருக்கிறாங்க. பணிகளின் போது ஏற்பட்ட மின்சார கோளாறு இருக்கு இல்லையா, இது தீப்பிடிக்க காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. புதுப்பிக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்றதுக்காக கட்டடத்தினுடைய அனைத்து பக்கங்களும் மூங்கில் சாரக்கட்டுகள், பேம்பு ஸ்காஃபோல்டிங் மூலமாக அமைக்கப்பட்டு பிளாஸ்டிக் தார்பாய்கள், அது மட்டும் இல்லாமல் வலைகளால் மூடப்பட்டிருந்துச்சு. எளிதில் தீப்பற்றி கொள்ளக்கூடிய இந்த மூங்கில் சாரக்கட்டுகள் இருக்கு இல்லையா, இதனால தான் தீயை ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு பரவ செய்து அது ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு. இந்த மூங்கில் சாரக்கட்டுகள் ஒரு வெர்டிக்கல் ஃபயர் லேடர் மாதிரி செயல்பட்டதா தீயணைப்பு அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த புதுப்பித்தல் பணியில் பயன்படுத்தப்பட்ட ஸ்டைரோஃபோம் அப்படிங்கிற துண்டுகளும் தீயினுடைய தீவிரத்தை அதிகரிக்க செய்ததா சொல்லப்படுது. இந்த ஸ்டைரோஃபோம் இருக்கு இல்லையா, இந்த துண்டுகள் வேகமாக எரிஞ்சு கரும்புகையை உருவாக்கி வெளியேறக்கூடிய வடிகளெல்லாம் அடைச்சு அதிக உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. வெப்பம் மிக அதிகமாக இருப்பதனாலும் இடிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் அடர்ந்த புகை காரணமாகவும் மீட்பு பணிகளை மேற்கொள்வது ஒரு சவாலாகவும் இருக்குது. கட்டட புதுப்பித்தல் பணியை மேற்கொண்ட கட்டுமான நிறுவனத்தை சார்ந்த 3 நபர்கள் கொலை குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர்களில் நிறுவனத்தினுடைய 2 இயக்குநர்கள், அது மட்டும் இல்லாமல் பொறியியல் ஆலோசகர் இவங்களாம் இருக்கிறாங்க. இந்த விபத்து ஹாங்காங்கில் நடந்த மிக மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக பார்க்கப்படுது. மக்கள் தொகை அடர்த்தி, வானளாவிய கட்டடங்கள் காரணமாக ஹாங்காங்கில் தீ விபத்துகள் பெரும் அச்சுறுத்தலாகவே இதுவரைக்கும் இருந்து வரக்கூடியதாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தீ விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுலூன் டங் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். 1953ஆம் ஆண்டில் நடந்த இந்த சம்பவங்கிறது ஹாங்காங்குடைய வரலாற்றில் மிக மோசமான ஒரு தீ விபத்தாக பார்க்கப்படுது. சீனாவிலேருந்து ஹாங்காங்க்கு அகதிகளாக வந்தவர்கள்லாம் குடியிருந்த ஷெக்கிப் மே அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்தில் சுமார் 58 பேர் அப்போ இறந்து போனாங்க.
இந்த விபத்தினால 53,000 பேர் தங்களுடைய வீடுகளை இழந்தாங்க. குடிசைகள் பெரும்பாலும் மரக்கட்டைகள், அட்டைப்பட்டிகள், தகரம், அது மட்டும் இல்லாமல் எளிதில் தீப்பற்றக்கூடிய வகையிலான தற்காலிக பொருட்களை கொண்டு தான் அப்போ கட்டப்பட்டிருந்தன. குடியிருப்புகள் ஒன்றோட ஒன்று ஒட்டி மிக நெருக்கமாக இருந்ததுனால, எந்தவித திட்டமிட்டலும் இல்லாமல் கட்டப்பட்டிருந்ததுனால அப்போ அவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு குடிசையில் தீப்பிடிச்சு அடுத்தடுத்த குடிசைகளுக்கு வேகமாக பரவுச்சு. குடிசைகளுக்கு இடையிலான சீரான சாலைகள் இல்லாததுனாலையும் தீயணைப்பு படையினால சம்பவ இடத்துக்கு விரைந்து செல்ல முடியல. இதெல்லாம் கடந்த சம்பவங்களுடைய சுருக்கம். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஹாங்காங் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அதனுடைய பொது வீட்டு வசதி திட்டத்தை, அதாவது பப்ளிக் ஹவுசிங் ஸ்கீமை பெருமளவில் மேம்படுத்த தொடங்குறாங்க. இன்னொரு தீ விபத்து அப்படின்னு பார்த்தோம்னா, கார்லே பில்டிங் ஃபயர் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு தீ விபத்து ஹாங்காங்கினுடைய கவுலோன் பகுதியில் தான் இதுவும் இருக்குது. கார்லேன்ற ஒரு பில்டிங், அது ஒரு வணிக கட்டடமாக இருந்துச்சு. இந்த விபத்தில் 41 பேர் அப்போ இறந்துட்டாங்க, 80 பேர் காயமடைஞ்சாங்க. இது ஒரு வணிக கட்டடம், அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு விபத்து. இப்போது வரைக்கும் 1971ஆம் ஆண்டு பிரேசிலினுடைய ஷாவோ பாலோ நகரத்தில் நடைபெற்ற தீ விபத்து தான் மிகப்பெரிய ஒன்றாக உலகம் முழுக்க இருக்கிறதுல பார்க்கப்படுது. 25 மாடிகள் கொண்ட ஒரு குடியிருப்பில் தான் 12வது தளத்தில் அப்போ ஏர் கண்டிஷன் யூனிட்டில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இதில் 179 பேர் உடல் கருகி உயிரிழந்தாங்க. இந்த விபத்துக்கு பிறகு கட்டடப் பணிகளுக்கு எளிதில் தீப்பற்றக்கூடிய அலங்கார பொருட்கள் பயன்படுத்துவது அங்கே தடை செய்யப்பட்டுச்சு. ஃபயர் டோர்ஸ் பொருத்தப்பட்ட மூடிய படிக்கட்டுகள், அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான தங்குமிடங்கள் அப்படிங்கிறது கட்டட வடிவமைப்பில் கட்டாயமாக்கப்பட்டுச்சு. புதிய கட்டடங்களில் தானியங்கி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்ஸ் நிறுவுவது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக்கினாங்க. ஹாங்காங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து எதிர்காலத்தில் கட்டுமான பணிகளுக்கு மூங்கில் சாரக்கட்டுகளுக்கு பதிலாக உலோக சாரக்கட்டுகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றியும் ஹாங்காங் அரசு தீவிரமாக பரிசீலிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஹாங்காங்கில் மூங்கில் சாரக்கட்டு அமைப்பதுங்கிறது வெறும் கட்டுமானம் சார்ந்த செயல்முறை மட்டுமல்ல, ஒரு பாரம்பரியமான கலையாகவும் நகரத்தினுடைய அடையாளமாகவும் அது பார்க்கப்படுது. சுமார் 2000 ஆண்டுகளாக சீனாவில் கட்டடங்களை கட்டுறதுக்கு மூங்கில் சாரக்கட்டுகள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஹாங்காங்குடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நார்மன் ஃபாஸ்டர் அப்படிங்கிறவரால் தான் வடிவமைக்கப்பட்டது ஹாங்காங் HSBC தலைமையக கட்டட கட்டுமானம். அந்த கட்டுமானத்தின் போதும் கூட மூங்கில் சாரக்கட்டுகளை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. மூங்கில் சாரக்கட்டுகளை மெட்டல் அமைப்புகளை விட மிக வேகமாக அமைக்க முடியும். திறன் வாய்ந்த பணியாளர்கள் மிக குறுகிய காலத்தில் உயரமான கட்டடத்தை சுற்றிலும் ஒரு சிக்கலான அமைப்பை உருவாக்க முடியும். மூங்கில் எடை அப்படிங்கிறது குறைவானதுங்கிறதுனால அதை சுலபமாக இடமாற்றம் செய்யவும் மேலே தூக்கி செல்லவும் முடியும். அப்படிங்கிறதுனால தான் இதை பாரம்பரியமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் பல்வேறு வடிவங்கள் இருக்கக்கூடும். மூங்கில் தண்டுகளை வளைப்பதன் மூலமாக கட்டடத்தினுடைய சிக்கலான வடிவங்களுக்கு ஏற்றவாறு சாரக்கட்டை சுலபமாக வடிவமைக்க முடியுங்கிறதும் ஒரு காரணம். மூங்கில் மிக மலிவான பொருள், அது மட்டும் இல்லாமல் சீனாவில் எளிதில் கிடைக்கிறது அப்படின்னு இருந்தாலும் கூட ஆபத்து அதிகமாக இருக்கிறதுனால அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அதிரடி நடவடிக்கையை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு விபத்தும் ஒவ்வொரு இயற்கை சீற்றமும் பல படிப்பினைகளை கற்றுத்தருகிறதுங்கிறது தான் இயற்கை. அதே போல தான் ஹாங்காங் விபத்தும் சீன அரசுக்கு பல படிப்பினைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறது. இது சீன அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, அடுக்குமாடி கட்டடங்களை கட்டக்கூடிய நகரமயமாக்கல் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இது மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.